அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இது பாருங்க, சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, தாராளமாக இப்போ ஒரு பொரியல் போதும். இப்போ இதெல்லாம் வந்து பூ இருக்குது. இது பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. ஒரு 3 செடி தான் பாருங்க. 1 2 3 4 5 6 7 செடி இருக்குது. 7 செடியில் நமக்கு இவ்வளோ காய் வந்து பாருங்க. 2 தடவை நமக்கு பொரியல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த காய் வச்சு நல்லா அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும். நம்ம வந்து அவரைக்காய், மிளகா, வெண்டைக்காய், சினியரங்காய் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இது பாருங்க, இதுக்கு மேலே இருந்தால் இந்த பாருங்க, இதே பாருங்க முத்திருச்சு பார்த்தீங்களா. நம்ம ஊருக்கு போனதுனால பார்க்கல. இந்த பாருங்க முத்திருச்சு. இது அவ்வளோதான் வேஸ்ட்டு. நம்ம வந்து முத்தாத எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வச்சா இது இங்கே வச்சுக்கோ. பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இது முத்தலை. இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு போமா, அந்த ஒரு அங்கே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே தான் போகணும். அப்படி போகலாமா? பாருங்க, இது நெருக்க இருக்கிறதுனால இந்த செடியெல்லாம் நான் ஒரு 10 நாள் இல்லாதனால இந்த பாருங்க எல்லாமே சுருட்டை விழுந்துருச்சு. இதெல்லாம் நம்ம வந்து மருந்து அடிச்சு விடணும். நாளைக்கு தான் இதெல்லாம் வந்து வேறு பக்கம் மாற்றிட்டு மருந்து அடிக்கணும். மருந்து அடித்து இந்த செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஆனால் செடி எல்லாமே நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. வெண்டைக்காய் அதே மாதிரி தான். அந்த பக்கம் இந்த பக்கம் கத்திரிக்காய் செடியை பாருங்கள். கத்திரிக்காய் செடி சூப்பராக இருந்து இந்த பாருங்க பூ வந்துருக்குது. அன்றைக்கி தான் நான் வந்து இந்த பெரிய தலை எல்லாமே கட் பண்ணி விட்டேன். இது பாருங்க, இந்த மாதிரி தலையெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போடுற உரம் வந்து நல்லா கரெக்டாக போகும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இது பாருங்க, இதெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. எல்லாம் பெருசாக இலையெல்லாம் இருக்குது. அந்த இலையெல்லாம் நாளைக்கு வந்து நிறையா வேலை இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி விடணும். இந்த பக்கம் வாச்சா இல்லையா இல்லையா அப்படியா. இப்போ பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், இங்கே வரையும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேலே இந்த கம்பிக்கு வர்றதுக்கு. பாருங்க, எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இந்த பாருங்க, எல்லாமே இந்த காட்டு இங்கே பாருங்க, எல்லாமே பூரா பிஞ்சு பெருசாகவும் இருக்குது, பிஞ்சாகவும் இருக்குது, பூவும் இருக்குது. பார்க்குறதுக்கு பாருங்க, இந்த பாருங்க இங்கேயும் பிஞ்சு இருக்குது. எல்லா பக்கமே சூப்பராக வந்திருக்கு. எல்லா பக்கமும் செடி இருக்குது. அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்க. அந்த இடத்துல அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா தான் வந்திருக்கு. நாளைக்கு வந்து இதை எல்லாமே நான் வந்து கீழே உள்ளது எல்லாமே கட் பண்ணி விடணும். பாருங்க, எல்லா பக்கம் ஹைட்டாக வந்துருச்சு. எல்லாமே பூவு பிஞ்சு அப்படியே சூப்பராக பார்த்தா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அப்படியே கொத்தாக வந்துருக்காருங்க. சூப்பராக இருக்குது. நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு வந்து இதெல்லாம் கட் பண்ணி விடணும். மஞ்சள் வந்து வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ வாங்கி போய் பொழிச்சிக்கிறேன். அது இந்த பழம் போ திராட்சை வந்து நமக்கு ஒரு கொத்து சூப்பராக சின்னமாக நமக்கு வந்திருக்கு பாருங்க. அப்படியே இந்த இலை போய் மாட்டிக்கிச்சு இதுக்குள்ளே. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா முத்தாக அழகாக இருக்குது. இதே மாதிரி மேலே அது பாரு அங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்க இங்கே நமக்கு 2 இருக்குது. அங்கே இருக்குது. இப்போது நம்ம வந்து புளிச்சக்கீரை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். புளிச்சக்கீரை நாளைக்கு வந்து செய்யணும். அதனால் புளிச்சக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இருந்தாலே போதும், நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் புளிச்சக்கீரை இந்த வருஷம் வந்து நமக்கு நிறையா வச்சு விட்டேன். எல்லா பக்கம் சூப்பராக வந்திருக்கு புளிச்சக்கீரை. எல்லாம் அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த குச்சியை வந்து கட் பண்ணி விட்டணும். இல்லைன்னா கண்ணில் வந்து நம்ம குடியும் போது வைக்கும்போது கண்ணில் வந்து இதாகிடும். அதனால் இப்போ வந்து வீட்டுக்காக இந்த இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குச்சியை வந்து கட் பண்ணி விட்டோன்னா பாருங்க நீட்டிகிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த குச்சியை வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா பாருங்கள் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்களா. இது வந்து சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் வச்சது எல்லாமே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வச்சு விட்டேன். அதே மாதிரி அந்த சைடு இருக்குது. புளிச்சக்கீரைக்கு பஞ்சமே இல்லை. எல்லா பக்கமும் சூப்பராக
சூப்பராக வந்திருக்கு புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் புளிச்சக்கீரை. உடம்புக்கு இது ஒரு சத்து தான் நமக்கு. அதை வந்து சும்மா வெறுதாக நீங்கள் மென்று பாருங்கள், நல்லா புளிக்கும் கீரை. இப்போ இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து இந்த சப்போட்டா வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது இங்கே மேலே வச்சுருந்தா பழுக்க மாட்டேங்குது. அதனால் இதை நம்ம அறுவடை பண்ணிடுவோம். பண்ணி கொண்டு பழுக்க வச்சிடலாம். ஆகிய வந்துருச்சு, லைட்டாக தான் தொட்டியும் வந்துருச்சு. சூப்பராக பெருசாக இருக்குது. அதை எடுத்துடலாமா? அது எடுத்து பெருசாட்டுமா? எடுப்போமா? இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஒன்று தான் பெருசாக இருக்குது. வேண்டாம், இது ஒன்று தான் பெருசாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அந்த ஒரு அங்கே ஒன்று பெருசாக இருக்குது. கொஞ்சம் வெட்டி விடணும், மேலே போயிடுச்சு. எல்லாமே பூவாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இங்கெல்லாம் பூ இருக்குது, நிறைய பூ இருக்குது. நம்ம ஊருக்கு போனதுனால 2 பூ நல்லா பூத்து காற்றுக்கு நல்லா அடித்து நல்லா வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் சின்னதாக நல்லா அழகாக இருக்குது. இது பாருங்கள் அப்படியே காற்றுக்கு அடிச்சு ஆகிடுச்சு. இங்கே ஒரு ரோஸ் இருக்குது பாருங்க. அன்றைக்கி நல்லா பெருசாக இருந்துச்சு, இப்போ தளைஞ்சு வருது பாருங்க. சூப்பராக தளைஞ்சு வருது. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். அவரைக்காய் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அது அவரைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். அது பொரியலுக்கு சூப்பராக தாராளமாக போதும். அப்புறம் வந்து கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கிறோம். வெண்டைக்காய் பார்த்தா வந்து நமக்கு காய் காய்ச்சிருக்கு. வெண்டைக்காய் இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம். அதேமாதிரி ரோஸ் பூ இருந்தது, அதையும் நம்ம எடுத்துட்டோம். பச்சை மிளகா கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்துட்டோம். ஒரே ஒரு சப்போட்டா இருந்துச்சு, அதையும் நம்ம எடுத்துட்டோம். நம்ம பிஞ்சாக இருக்குது. புளிச்சக்கீரை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.